ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான். ஓகேவா, மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சர்வைவல் சீரிஸ் வேல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். மாட் பேக் எல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணால் எவ்வளோ நேரம் லோடாகி முடிச்சு அப்படியே சர்வேவும் போட்டு உள்ளே தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த பயம் நல்லா தான் இருக்கும். ஆனால் சுற்றி ஸ்னோ இருக்கும், வுட்டு நல்லாயிருக்கும். இந்த வுட்டை டார்க் வுட்டு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம செஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து லூட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி செஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே லூட்லாம் தேடி அலைய முடியாது. நாய்ஸ்லாம் பேக்ரவுண்டில் நிறைய கேட்கும். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை மாற்றிடுவோம். ஓகே, வுட்டை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வுட்டு அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. வுட்டெல்லாம் நிறைய பின்னாடி வண்டி போகிற சவுண்டு நிறைய சவுண்டு கேட்கும். அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணால் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோ எடுத்து நான் 3 நாள் ஆகுது, இன்னும் எடிட் பண்ணல. ஏன்னா இது எடிட் பண்ணால் தான் அடுத்த பார்ட் என்னால் எடுக்க முடியும். ஸ்டோரேஜ் இல்லை மக்களே. ஸோ நான் இதை எடிட் பண்ணி தான் ஆகணுங்கிற சுட்டிவேஷன். மஷ்ரூம்லாம் எடுத்துகிட்டு கைஸ் லாவா அண்ட் இதில் நான் ஒரு மாட் பேக் போட்டிருக்கேன் டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டோன் எங்கனக்குள்ளே எங்கேயா வச்சுக்கலாம். ஓகே, கோல்டு இருக்கு, அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கலாம். புஷ்கல் லாவாக்குள்ளே வெயிட். ஓகே, இதை சேஃபான ஒரு இடம், அதுக்குன்னு தள்ளி வைக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சுக்கலாமா? இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வைப்போம். இந்த இடத்துல லாவா அப்படின்னு டைப் பண்ணிவிடும். இங்கிலீஷில் தான் தப்பு இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளோதான் வரும். ஓகே, லாவா மேக் பப்ளிக்னு போட்டால் என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த வேல்டில் வந்தாலும் உங்களால் இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். அதுவே நான் பப்ளிக் போட்டிருந்தோம்னா நான் மட்டும் தான் டெலிபோர்ட் ஆக முடியும். ஓகே, இங்கே இந்த இது இருக்குது, சாப்பாடுக்கு உதவும். ஓகே, இது கண்டிப்பாக நமக்கு ஒரு தடவை தேவைப்படும். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு, ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு ஃபுட்டு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், ஒரு சீக்ரெட் பேஸ் கட்டுற மாதிரியான வீடியோ. அது வந்து என்னோடய க்ரியேட்டிவ் வேல்டில் நான் வந்து கட்டியிருந்தேன். அதுக்கான வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், வரும் நம்புகிறேன். எடிட் பண்ணால் வரும். ஓகே, நம்ம வந்து இந்த சைடும் போய் பார்க்கலாம், அந்த சைடும் போய் பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஸ்னோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த சைடு போனோம்னா நமக்கு வந்து நல்ல பயம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை சுற்றியுமே ஸ்னோ தான் இருக்கும். இந்த ட்ரீ வந்தாலே நமக்கு தெரியும். மோஸ்ட்லி ஸ்னோ இருக்கும், இல்லைன்னா இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த பயம் இருக்கும். ஓகே, ஸ்க்ரூஸ்ன்னு எனக்கு தெரில, ஏதோ ஒன்று நம்ம கைக்கு அதெல்லாம் மேலே ஏறி பார்ப்போம். நம்ம மரம் மேலே ஏதாவது தெரியுதா, ஸ்னோ தான் தெரியுதான்ட்டு. இந்த சைடு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது, ஸ்னோ எதுவும் எனக்கு தெரியலை. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே பேய்க்கலாம், நாய்ஸ்லாம் வந்து இந்த சைடு ஸ்னோ இருக்குது, அந்த சைடு எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, 3 சைடு எதுவும் தெரில, ஆனால் ஒரு சைடு ஸ்னோ தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்டு பன்னி இருக்குது, பன்னி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கில்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஆனால் அது இருக்காது. ஓகே, நமக்கு வந்து ஆடு 3 ஆடு வேணும். இந்த பயமில் ஆடு அவ்வளோ ஸ்பான் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். ஒரே ஒரு பன்னி ஸ்பானாக இருக்குது, வேறு எதையும் நான் பார்க்கல இப்போ வரைக்கும். மாபு, ஆமாம், நிறைய வேறு நம்ம பார்த்தோம். பக்கத்தில் வேறு ஒரு பன்னி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்னோ ஐஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். நான் வந்து கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து இந்த சைடு வந்துட்டு இருந்தேன் ஒரு கோழி. இந்த கோழி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கில். ஏன்னா இந்த வேல்டோட ஃபஸ்ட்டு கில்லே தான். ஓகே, இது வேறையா நமக்குன்னே அது ஃபுட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிடுது. ஃபுட்டு எப்படினாலும் தேவைப்படும், ஏன்னா தேவைப்படும். ஓகே, நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நான் வந்து முடிஞ்ச அளவு எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்துல வந்து இதை வந்து எடுத்தால் வரும். நான் வந்து அந்த மாதிரி இடம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல இருக்குது. ஆனால் நான் நைட்டு நான் ஹோம் ஒர்க் பண்ணவா, இல்லைனா நான் உட்காந்து இது பண்ணுவேன். நான் வேறு 10th போய்ட்டேன், அதனால் வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எடிட்டு கூட பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப வேலை எடுக்கும். ஓகே, சுகர் கேன் அச்சீவ்மெண்ட்டு பேசாமல் போட்டு செஞ்சு இதில் பேர்லான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போட்டு போய் செய்வோம். ஏன்னா அந்த சைடு கடல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடலுக்கெலாம் போயிட்டோம்னா கொஞ்சம் தூரம் போனால் வில்லேஜ் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம்ல. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டேன். போட்டு பண்ணணும். இந்த போட்டு இது பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் வுட்டு நிறையா இருக்குது. ஏன் வுட்டு கம்மியாக இருக்கிறத போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை பண்ணணும். ஓகே, எடுத்தாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஏன்னா பயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா கடலில் எங்கே போய் நான் வுட்டை தேட. ஓகே, இப்போ நம்ம வந்து கரடி. ஓகே, தாண்டி வந்துட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன், அடிக்கலை. சிறிது தூரம் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது செம ஸ்பீடாக போகும். போட்டு சும்மாவே ஓட்ட முடியாது இந்த செட்டிங்ஸை வச்சுட்டு. இதில் வேறு நான் ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன், எங்கே போய் கவர போகுதுன்னு தெரில.
ஜாக் ஸ்பேரோ கதை தான். அப்புறம் போட்டை தேடி ஒரு கதையை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, வந்து மாட்டிக்கிட்டாப்புல. மாட்டின இடத்துல இருந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் தூரம் நம்ம போய் பார்ப்போம். இந்த சைடு ஏதாவது வருது. அந்த போட்லலாம் இதுக்கப்புறம் போக முடியாது. ஏன்னா நான் இந்த இடத்துலலாம் ஓட்டிக்கிட்டே மாட்டேன் போட்டை, அது வேறு விஷயம். ஓகே, நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். நாய்ஸ் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். ஏன்னா நம்ம எல்லா வீடியோலும் ஒரு தான் ஸ்டார்டிங்கில் நாய்ஸ் எதுவும் இருக்காது, மீடியம்னு எதுவும் இருக்காது. ஆனால் லேட்டாக ஒவ்வொன்றும் கூடிகிட்டே தான் போகும். ஓகேவா, அப்பப்போ நாய்ஸ் வந்து அப்படியே கூடிகிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. முடிஞ்ச அளவு வீடியோ லேட் ஆச்சுன்னா நல்ல வீடியோவாக வரும். இது லேட் ஆகலை, ஏன்னா நான் எடிட் பண்ணி இது ரெக்கார்ட் பண்ணி 2 நாள்லேயே நான் வந்து இதை போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் லேட் ஆகலை. லேட்டானால் தான் நல்ல வீடியோ வரும். அதுக்கே நான் காத்துட்ருக்கேன். இல்லை அப்பப்போ சார்ஜ் போடுவேன். ஓகே, சர்வரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னா, சர்வரில் வந்து ஸ்டோரேஜ் இல்லைன்ட்டு வந்துட்டு ஃபோன் வந்து இதாகிட்டு நான் ஃபோன்லாம் க்ரியேட் பண்ணேன். அடுத்து ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுவோம் லேப்டாப்பில். ஓகே, நார்மல் பயம் வந்திருக்கோ. இது போதும் எனக்கு. பிளேன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் இருட்டுது, கடலில் நிற்கிது தான் நல்லது. ஆனால் லேண்டுக்கு போனால் பைத்தியக்கார பசங்க பின்னாடியே வருவாங்க நாய் மாதிரி. ஓகே, நம்ம இங்கே வந்து இப்படி நின்றுக்கலாம். ஏன்னா உட்காந்துருந்தாலும் கொஞ்சம் இதுதான். இப்படின்னா நம்ம திரும்பிக்கலாம் அந்த சைடுனாலும். அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம இப்படியே நின்று பார்ப்போம் எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்ட்டு. சூரியன் உள்ளே போய்விட்டது, சந்திரன் வெளியில் வந்து விட்டது. இப்போ வெளியில் வருவார்கள். அவர்கள் பேர் என்னது? பிஜே மஸ். ஓகே, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்போ என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ரெடீம் கோடுக்கு எல்லாம் கொடுப்போம். ரெடியாக இருங்க. அண்டு இருட்டாயிட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. எவ்வளோ நேரம் ஆகுதோ. ஓகே, ஜாம்பீஸ்லாம் ஸ்பான் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் க்ரீப்பரு ஜாம்பி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரெக்கார்டாகி வருது மக்களே. ரெக்கார்டுங்க பாருங்கள். அதுக்கு வந்து இது தெரியும். இவ்வளோ தூரமாடா நான் நிற்கிறது உங்களுக்கு தெரியுது வாரிங்க. ஆனால் அது கடலுக்கு அடியில் வருதுனால அது வந்து ஒரு இதாக மாறிடும். அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒன்று தண்ணிக்குள்ள அடங்குங்க ட்ரேட் அண்ட் டஸ்ட்டு அதாக மாறிடும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இது மேலே கிராஃப்டிங் டேபிள் பண்ணமும் இல்லை. ஓகேவா, அடுத்த வீடியோ வந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்து தான் எடுப்போம். அதனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஹைட் அண்ட் சீக் வேறு. ஓகேவா, இருட்டாகிடுத்தோ. எல்லோரும் ஸ்பான் ஆகிடுத்தாங்கள். எல்லோரும் ஸ்பான் ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க நம்மளை அடித்தா தான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து விடிகிற வரைக்கும் இங்கே தான் நிற்கணும். மறக்காமல் லைக் பண்ணலாம். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா நிறைய வீடியோ வரும். லைவ்லாம் போடுவேன் கண்டிப்பாக. சனி ஞாயிறு லைவ் போட்டுற முடிஞ்ச அளவு. மற்ற நாள்லாம் சந்தேகம்தான். மற்ற நேரம்லாம் ஹோம் ஒர்க் இருக்கும், முடிச்சுட்டு நேராக இருந்தால் தான் லைவ். சனி ஞாயிறு போட்டுருவேன். நாய்ஸ் வந்து அப்பப்போ வரும். ஹார்ன் அடிக்கிற சவுண்டு வரும், பைக் போகிற சவுண்டு வரும், எல்லாமே வரும். எங்கள் தெருவே ஒரு பிஸியான தெருவு. அதில் உட்காந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் பிரச்சனை. ஓகே, விடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எவ்வளோ நேரம் தான் அவன் தெரில. வீடியோ நான் வந்து ஸ்பீட் போட்டு நமக்கு போட்டில் உட்காந்தாச்சு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல எப்படி உட்காந்துக்கலான்ட்டு கொஞ்சம் மாற்றிலாம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, ஸ்பீட் ஆக்கிடலாம். ஓகே, ஸ்பீட் பண்ணும்போது ஜாம்பி வந்துட்டு இதை அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை அடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுவாமிங்க பாருங்கள், ஸ்பைட்ரு இது மட்டும் தான் நம்மளை வந்து தண்ணியில் அடிக்க வருது. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணல, கிட்ட வந்தோடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்பீடு பண்ணி விட்டேன் இப்போ எடிட் பண்ணும்போது. அதான் நான் இப்போ வந்து எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்கல, வாய்ஸ் கொடுத்துட்டு தான் எடிட் பண்ணுறேன். அதனால் மாற்றங்கள் பல இருக்கும். ஓகே, நிலா நடுவில் வந்துடுச்சு, நமக்கு அச்சீவ்மெண்ட் வந்துடுச்சு. ஓகே, அமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருக்க வேண்டியதான். வணக்கம், நான் தான் அவங்க நிஷா. எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக வாங்க. அதான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்களா 9 நிமிஷமாக ஆக்ஸ் வச்சு ஒரே போடலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ வேணால் போடலாம். ஓகே, கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அமௌண்ட் போட்டு விளாண்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். ஏஎஃப்கே இருந்தால் மட்டும்தான் மறையும். அதெல்லாம் பெட்டு போட்டு உடனே தூணும். ஆனால் நமக்கு தான் ஆடே கிடைக்கலையே. இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆடையும் பார்க்கல, மாடையும் பார்க்கல. அண்டு பார்த்துறோம், நம்புவோம். இந்த எபிசோடில் முடிஞ்ச ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு மாசாக நம்ம வந்து இந்த எபிசோடை முடிச்சிடலாம்.
ஆல்ரெடி 10 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்க, இன்னுமா லைக் போடாமல் இருக்கீங்க? ஒரு லைக் போட்டு பெல் ஐக்கானை மட்டும் அதில் போட்டுருங்க. பெல் ஐக்கானை மட்டும் அதில் போடுங்க. ஓகேவா? அப்படின்னா நான் வீடியோ போட்டாலும் லைவ் போட்டாலும் உங்களுக்கு வரும். நான் ரெடீம் கோடு கிவ்அவே கொடுப்பேன் மைன்கிராஃப்ட் ஃப்ரீயாக. என் கூட வந்து மைன்கிராஃப்ட் விளையாட ஆள் இல்லை, அதனால தான் நான் தரேன். ஓகேவா? எடுக்கிறவங்க எடுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டால் தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. விரிஞ்செடுத்து கைத்தட்டி சூரியனை வரவேற்போம். ஹாய், பகலில் ஒரு வெளிச்சம், ஆக்ஸை வைத்து நிலாவை வெட்டினோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ காணும். ஓகே, இப்போ நம்ம வந்து விடிஞ்சிட்டு, அதனால் நம்ம தரைக்கு போக ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். நம்ம போவோம், ஃபுல்லாக வெளிச்சம் வந்துடும். அதனால் நம்ம தரைக்கு போக ஆரம்பிக்கலாம். இங்கே போகக்கூடாது, ஏன்னா இங்கே க்ரீப்பர் எல்லாமே நம்மளை ஆல்ரெடி பார்த்துட்டு ஸ்பான் ஆகி நிற்காங்க. நம்ம ஒரு ஓரமாக போவோம். ஓகே, ஒரு ஆடு ஸ்பான் ஆகிருக்கு, அங்கேயே போயிடுவோம். ஒரு ஆடு ஸ்பானிங், ஒரு ஆடு ஸ்பானிங், ஒரு ஆடு ஸ்பான் ஆகிருக்கு. போட்டை உடச்சிக்கலாம். ஓகே, 3 ஆடு அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிடுச்சு. ஒரு ஆடை வெற்றிகரமாக கொண்டு நம்ம வந்து இது எடுத்துட்டோம்னா நம்ம கன்ஃபார்ம் பெட்டு தான். ஓகே, அங்கே எவன்டாங்க ஆர்மர் போட்டுகிட்டே அடிக்காத ஓடிடுறேன்டா. ஆனால் நான் ஓட மாட்டேன், திரும்பி வருவேன். அதுக்கு நான் 10 வருஷம் கழிச்சு வர மாட்டேன். இப்போவே நம்ம வந்து அவனை அடிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து அவனை போய் அடித்து பார்க்கலாம், கொஞ்சம் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி. அவங்க இந்த சைடு கூப்பிட்டு வந்துட்டு, ஏன்னா டஃப் மாதிரியே நம்ம இது ஒரு அடி அடித்தாலே தண்ணிக்குள்ளே வந்துடுவோமோன்னு ஒரு நினப்பு. நாய்ஸ் அப்பப்பவும் கூடும், அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். ஓகே, அது ஒரு அடி, நம்ம ஒரு அடி அடித்தோம், அது ஒரு அடி அடிச்சது நமக்கு தான் கொடுக்க போல, ஏன்னா அது ஆர்மர் போட்டுருக்கோம். ஓகே, அடிச்சிட்டோம் அப்படியே. ஓகே, இன்னொரு அச்சீவ்மெண்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி பெட்டு செய்கிறதுக்கான 3 உள்ளே எடுத்துட்டோம். ஓகே, ஃபுட்டு நமக்கு இப்போ கொஞ்சம் தேவை, ஏன்னா நம்மளுக்கு ரீஜெனரேஷன் ஆகணும். பெரியும் அப்படியே இருக்குது பாருங்கள், இதான் சொன்னேன். ஃபுட்டு வந்து நான் நைட்டு பெரியை வச்சு தான் உப்பேத்துறேன், அது வேறு விஷயம். ஏன்னா பெரி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அவுட்டு தான். அதனால் பெரியை கலெக்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் இந்த வேர்ல்டு ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே, கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஏதாவது வில்லேஜ் கிடைக்கலான்ட்டு. வீடியோ முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. ஓகே, இந்த ஐலாண்டுக்கு போகலாமா அந்த ஐலாண்டுக்கு போகலாமா? இந்த ஐலாண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்ட் போவோம். இங்கே எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே போய்க்கலாம். கொஞ்சம் தூரம் அந்த ஐலாண்டில் வந்தேன், அப்போ தான் தூரத்தில் பில்டிங்லாம் தெரிஞ்சுது. உடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. நம்மளனா கோஆர்டினேட்ஸை வேணாலும் பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். அப்படி வந்து பார்த்தா அங்கே ஒரு குட்டி ஆடோட ஒரு பெரிய ஆடு விட்டுட்டு இங்கே பார்த்தா கேவு. சரி, அதையும் விட்டுட்டு நேராக வில்லேஜ் நோக்கி போவோம். வீட்டு நிறையா இருக்கும், அன்லிமிட்டட் ஃபுட் சோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். ஷுவர் கேன் பொருளில் இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். வில்லேஜே நான் வந்துட்டேன்டா ஒன்று அழிக்கிறதுக்காக. எனக்கு இருப்பிடம் தாங்க, உங்களை அழிச்சிருந்தேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து வில்லேஜை தேடி போகலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரிஜினல் மைன்கிராஃப்ட். இதுக்கு முன்னாடி போட்ட ஏபிகே கிடையாது. மேலே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரிஜினல். ஓகேவா? செட்டிங்ஸ்லாம் நிறையா மாறி இருக்கும். இங்கே ஒரு மெட்டல் மண்டை இருப்பான், இவனை அடிக்கலாம். ஆனால் அடித்தா அதுக்கப்புறம் வில்லேஜ் வந்து இங்கே இருக்காது, அதனால் இவனை அடிக்கண்டாம். அதே மாதிரி பூனைலாம் இருக்குது. ஓகே, இங்கே செஸ்ட் நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, செஸ்ட்டு. ஓகே, லூட்டுனா நிறையா இருக்குது. ப்ரெட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி வைக்கணும். அந்த பை மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இதுதான் நமக்கு ஸ்டோரேஜை கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். நீ வேண்டாம் உள்ளே போ, நீ வேண்டான்ட்டு ஒரு சில பேரை நான் வந்து போட்டேன். நமக்கு உள்ளே இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம தான் பெட்டே எடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் உள்ளே இதுக்கு நான் இது தெரியாமல் அதை எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, நாய்ஸ் கூடிக்கிட்டே தான் போகும். அண்டு கொஞ்சம் இதை நம்ம இந்த வீடு தான் இனிமேல் நம்மளோட வீடு, அதனால் இந்த இதில் செஸ்ட்டில் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் வந்ததுன்னா ஹைப் போடுங்க. வீடியோ சும்மா பார்த்தா அடுத்த வீடியோ எப்படி சீக்கிரம் வரும். நெக்ஸ்ட்டு வீக்கே பார்ட் 2 வரணும்னா, இல்லைனா நெக்ஸ்ட் டேவே வரணும். போன தடவை ஒரே கமெண்ட்டுக்காக நான் நெக்ஸ்ட் டேவே பார்ட் 2 அப்லோட் பண்ணேன். ஓகே, செஸ்ட்டை கொஞ்சம் பேர் சைக்கலாம். ரீஸ்பான் பாயிண்ட் செட்டட். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எதுவும் இல்லை. ப்ரெட்டுங்க, ஆமாம் ப்ரெட்டுங்க, அதான் அதுக்குள்ளே தான் வச்சேன். ஆனால் ப்ரெட்டை காணுமே. ப்ரெட்டு இல்லை. ப்ரெட்டு தான் வேணும். சரி, இப்போதைக்கு சிக்கன் சாப்பிட்லாம், அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இது வேறையா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரெட்டை. இது வேறு கூட கொஞ்சம் வயிறு பசிக்கும். இங்கே வீட்டு எதுவும் இருக்கானே எனக்கு தெரியல. வீட்டு எங்கேயாவது அது பிஞ்சிப்பா இல்லை நான் நிற்கிறேன் பண்ணியாக தான் இருக்கும். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து வீட்டை தேடி போகலாம். என்னடா அங்கே ஒரு வைக்கோல் கூட இல்லை. டேய் கொளுத்திருவேன்டா வில்லேஜை. ஒரு வைக்கோல் கிட்ட வைங்கடா. வீட்டே இல்லாமல் எதுக்குடா வில்லேஜி? டே ப்ரெட்டுக்காக தான்டா பாதி பேர் இந்த மாதிரி வில்லேஜ் தேடி வராங்க. ஃபுட்டு சோம்பரப்பட்டு அதுவே இல்லைனா டே மெட்டல் மண்டேன்ட்டாக போய் கேட்கணும் போலே. ஓகே இங்கே கேரட் இருக்குது. கேரட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு. இதில் வந்து 1 வெட்டினா 2 கேரட் கிடைக்கும். 1 இதில் நட்டுறணும். இன்னொன்று நமக்கு வில்லேஜ் பாவம் இல்லையா. 1 அவனுக்கு எடுத்துகிட்டு இன்னொன்று நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நீங்கள் என் மூஞ்சை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த மூஞ்சை வச்சுட்டு நான் தான் வருவேன். நரி மூஞ்சேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கு, வாய்ஸ் கொடுத்துருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷாந்த்.